ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளே 466 பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும், செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அதாவது செய்ய தகாதவற்றை செய்தால் கேடு உண்டாகும், அது மட்டுமல்ல செய்ய தகுந்தவற்றை செய்யாமல் இருந்தாலும் கேடு உண்டாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் கேடுகளிலிருந்து, இன்னல்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் செய்யக்கூடாதவற்றை, செய்யத்தகாதவற்றை செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, செய்ய வேண்டியவை என்று ஆன்றோர்களால், சான்றோர்களால், அறிஞர் பெருமக்களால் அறிவுறுத்தப்பட்டவற்றை அவசியம் செய்யவும் வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. மனித நெஞ்சமானது அன்பால் நிறைந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒருவரது வாழ்க்கையிலே ஆக்கங்கள் உண்டாகும். மாறாக அந்த அன்பு படர வேண்டிய கொம்பினிலே அகந்தை என்கின்ற ஆணவ குரங்கினை அங்கும் இங்கும் தாவ விட்டு மனம் போன போக்கினிலே அட்டகாசங்கள் செய்தால் அந்த அழகான நெஞ்சத்தினுடைய மேன்மை குலைந்து அழிவுக்கு அந்த குரங்கு செயல்கள் நம்மை இட்டு செல்லும். கடைசியிலே நெஞ்சம் என்கின்ற கொம்பு ஒடிந்து போகும், அன்பு என்கின்ற கொடியும் குலைந்து போய் அகந்த என்கின்ற குரங்கு விழுந்து அழிந்து செத்து போகும் நிலை உண்டாகும். மனிதர்களின் சிலரின் குணமும் கூட இதுபோல குறுகிய குரங்கு எண்ணங்களால் செய்யக்கூடாதவற்றை செய்தும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விடுத்தும் அழிவு வேலைகளை செய்து கேடுகளை உண்டாக்கும் கிறுக்கு உலகம் இது என்பதை உணர்ந்து விளைவுகள் தெரிந்து செயலாற்றுகின்ற நல்லறிவினை பெற்று அதன்படி நடந்து கொள்ளடா தம்பி. எனவே கேடுகளை, துன்பங்களை விளைவிக்கின்ற குரங்கு குணம் படைத்த சில மனிதர்களுடைய இதயங்கள் திருந்துவதற்கு நீ சொல்லடா மருந்து என்று ஒரு தம்பிக்கு அறிவுரைகள் கூறுவது போல ஒரு நாயகன் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கேடுகள், துன்பங்கள் விளைவதற்கான காரணத்தினை மிக சிறப்பாக, அற்புதமாக, தெளிவாக எடுத்து உரைக்கின்ற அந்த மேன்மைமிக்க தத்துவ பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1957 வெளிவந்த மகாதேவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக கம்பீரமாக பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க தத்துவ பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும் கிறுக்கு உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும் கிறுக்கு உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. ஆ ஆ ஆ
எனவே செய்ய தகாதவற்றை செய்தாலும் கேடு உண்டாகும், செய்ய தகுந்தவற்றை செய்யாமல் இருந்தாலும் கேடு உண்டாகும் என்கின்ற தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாழ்விலே செய்யத்தக்கவற்றை மட்டும் செய்து செய்ய தகாதவற்றை முழுவதுமாக செய்யாமல் விடுத்து வாழ்விலே செயலாற்றி பெருமைகளையும் புகழையும் அமைதியையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 467. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.